அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 29வது பகுதியை எழுதியதை வாசிக்கின்றேன். தலைப்பு: விதையும் விருட்சகமும். ஒவ்வொரு நிகழ்வின் முதல் விதையை நாம் விதைத்தாலோ அல்லது நிகழ் ஊறுதலில் நடந்தாலோ அவ்விதையை விளையாட்டாகவோ கோயின்சிடென்ஸாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்விதையை நிச்சயமாக மிகப்பெரிய விஸ்வரூபமாக வீரியமாக விரியப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதனுடைய இயற்கை காலத்திற்கும் அது எழும் காரியத்திற்கும் அவ்வெழுதலில் அது உருவாக்கப் போகும் காரணத்திற்காகவும் கலங்காமல் வள்ளுவன் கூறிய காலம் கருதி கலங்காது காத்திருப்பர் ஞாலம் கருதுபவர் போல காத்திருக்க வேண்டும். அவ்விதை எழ ஆரம்பித்தவுடன் அதற்குரிய தேவைகளை நாம் தென்றல் மாதிரி நமது தொடர் முயற்சிகளினால் செயல்படுத்தி கொண்டே வர வேண்டும். அதற்குரிய சார்பு தேடல்களையும் தேவைகளையும் மிகவும் மென்மையாக எதுவுமற்று பயனில் கவனமே இல்லாமல் மிகவும் விழிப்புணர்வுடன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பல்வேறு சார்புகள் வந்து சேரச் சேர அச்சார்புகள் பல்வேறு வேர்களையும் விருந்தினர்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி சேர சேர அதனுடைய விரிவாக்கம் தானாகவே நடைபெறும். இறுதியில் அது அதற்குரிய பயன்களை நம்மிடம் விட்டு செல்லும். அப்போதுதான் நாம் காத்திருந்ததற்குரிய இயற்கை பயன் இமயம் போல் எழுந்திருப்பதை உணர்ந்து அதையே விதை முதலாக்கி அடுத்த நிகழ்வுக்குள் நுழைந்திட நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கைதான் இறுதியில் வைராக்கிய விவேகமாக மாற்றம் பெறும். போக போக எதுவுமே மனிதனால் முடியும், அதாவது இயற்கையின் துணை கொண்டு என்பதை விளக்கமாக உணர முடியும். அவ்வுணர்வில் தான் அம்மனிதன் அசாதாரண மனிதனாகி ஒரு தனி மனிதனாக யூனிக் ஆகி இறுதியில் மனிதனாகிறான். அவன் மீது மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படும். அதுவே அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வை ஏற்படுத்தும். தலைப்பு: பாடி எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். உடல் அனுபவம் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்றும் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்றும் பிரிக்கிறார்கள். முதலில் உள்ள அனுபவங்கள் அனைத்துமே எண்ணங்களினாலும் உடல் அறிவான பசி, வலி, பயம், பாசம், காமம் ஆகியவற்றினாலும் எல்லோரும் அவரவர் அறிவுக்கு எட்டிய வரையில் உணர்வாகும். ஆனால் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்பது உடலை விட்டு உணரும் அனுபவமாகும். அதாவது உணர்வுகளும் மனமும் எண்ணங்களும் ஒடுங்கிய பிறகு உணரும் அனுபவமாகும். அதாவது புலன்களை கடந்த மெய்ப்பொருள் என்பதாகும். இதைத்தான் மெட்டாபிசிக்ஸ் என்று கூறுகிறார்கள். புலன்களை கடந்து உணர்வது என்பது எப்போதும் நடக்கும் என்பதை முதலில் உணர்வோம். எண்ணங்கள் முழுவதுமாக ஒடுங்கி உள்ளிருக்கும் ஆத்மசக்தியின் மெய் உணர்வு அலைகள் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனில் வெளியில் சென்று அதி நுண்மையான எண்ணங்களை தனக்குள் வாங்கி, அதாவது மைக்ரோவேவ்ஸ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவ் ஆகிய உணர்வுகளை தாங்கி
தன் சொந்த இருப்பான புருஷனிடம் அதாவது ஆத்மாவிலே வந்து சேர்ப்பதாகும். இவ்விடத்தில் அறிவோடு எண்ணங்கள் சேர்ந்து கொண்டே இருப்பது ஒரு நிகழ்வு. அந்நிகழ்வே மூளையில் பதிந்து நுண்ணறிவாகி பகுத்தறிவாகி மனச்சாட்சியாகி இறுதியில் மரபணு திறனாக மாறும். அதே நேரத்தில் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலம் உள்வாங்கிய அனைத்தும் ஆத்மாவிலே வந்து சேரலாம் என்பதைத்தான் உணர முடிகிறது. இதில் என்ன மாதிரி எதிர்கால உணர்வுகள் ஏற்படும் என்பதை பிறகுதான் பார்த்து உணர முடியும். ஆத்மாவில் இணைந்து பிணைந்திருக்கின்ற ஒவ்வொன்றும் மறுபடியும் எண்ணம் ஒடுங்கும் நிலையில்தான் எழும். இதைத்தான் பாண்டிச்சேரி அன்னையும் அரவிந்தரும் தொடர்ந்து சைத்தன்ய புருஷன் என்று விவரிப்பதாக உணர முடியும். ஏனென்றால் ஆத்மா என்பது எதுவும் மற்ற பரிசுத்தம். இப்பரிசுத்தத்தை சுற்றி ஏற்படும் ஒன்றுதான் சைத்திய புருஷனாக மாறுகிறது. இதிலிருந்து நிகழ்வுறுதலில் வெளிவந்து மரபணுத்திறனின் நேர்மை உணர்வோடு கலந்து ஆணவமற்ற அறிவோடு இணைந்து புலன்களின் ஆக்கிரமிப்பில்லாத நிலையில் இயல்பாக எளிமையாக நினைக்கப்படும், உச்சரிக்கப்படும், செயல்படும் அனைத்தும் நித்திய அனித்திய வஸ்து விவேகமாக, அதாவது என்றும் நிலைத்தும் நிற்கும் நிரந்தர சத்தியங்களாக இருக்கும். மெய்ஞான உணர்வுகளும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். மெய்ஞான ரீதியாக வேதாந்தம், சித்தர் பாடல்கள், 64 கலைகள் அனைத்தும் அடங்கும். விஞ்ஞான ரீதியாக வான ஊர்தி, தொலைக்காட்சி, இணையதளங்கள் போன்றவைகள் அடங்கும். மேற்கூறிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மற்றும் கலைகள் அனைத்தும் இன்று வரை அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவைகள் அனைத்தும் ஆத்மாவின் சைத்திய புருஷனில் இருந்து நேர்மறை அறிவோடு கலந்து சமூக நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உருவானவைகள். மேற்கண்ட கண்டுபிடிப்புகள் பற்றி எல்லோரும் விளங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் இன்று வரை நித்தியமாக நிரந்தரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மையாகும். எபிஜெனடிக்ஸ் எபோவ் த ஜீன்ஸ், அதாவது மரபணு திறன்களுக்கு மேலே என்று பொருள் கொள்ளலாம். தலைப்பு: ஒவ்வொரு நொடியும் செல்கள் இறக்கின்றன, எபிஜெனடிக்ஸ் மறுபடியும் பிறக்கின்றன. உடல் வளர்ச்சியின் காரணமாக உணவில் கிடைக்கும் சக்தியிலும் பஞ்சபூதங்களின் தூண்டல்களினாலும் இயல்பாகவே செல்கள் ரீபர்த் எடுக்கின்றன. இப்படி மறுபறுப்பு எடுக்கும்போது அச்செல்களில் பதிந்துள்ள மரபணு திறன்களும் அறிவும் உயிர்ப்பும் அழிவதற்கு வழி இல்லை. ஏனென்றால் செல்கள் அனைத்தும் அழிந்து மறுபடியும் பிறப்பெடுக்கும் போது அதில் உள்ள மரபணு திறனும் அழிந்து விட்டால் மனிதன் ஒவ்வொரு நொடியும் புதிதான குணத்துடன் தோன்றும் நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் மரபணு திறனும் அதனுள் இருக்கும் உயர்வு சக்தியும் அழிய வாய்ப்பில்லை. ஆனால் அம்மரபணுவை தொடர்ந்து வெளிச்சூழல்கள் ஆக்கிரமிக்கும் போது நிச்சயமாக மரபணுத்திறன் அழிவதற்கு பதிலாக மாற்றம் ஏற்படுகிறது. அச்சூழலை குழந்தை பருவத்திலிருந்து புகுத்துகிறோமோ அல்லது அதற்கு காலம் கடந்து புகுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். இதுவே இன்றைக்கு எபிஜெனடிக்ஸ் என்ற அறிவியல் பூர்வமாக பேசப்படுகிறது. எண்ணத்தின் சுழற்சி. தலைப்பு: எண்ணத்தின் சுழற்சி.
எண்ணம் ஏதோ ஒருவருக்கு ஏற்படும் போது அவ்வெண்ணமானது யாருக்கும் தெரியாமல் நமக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று என்பதாக எவரவர் நினைக்கிறாரோ அவர் மாதிரி உலகத்திலே அறியாமையிலும் மாயையிலும் பொய்மையிலும் உயர்ந்து இருப்போர் யாரும் இல்லை. ஒவ்வொருவரிடம் தோன்றிய ஒவ்வொரு அணுவணுவான எண்ணத்திற்கும் அதற்குரிய அதிர்வலைகளை பொறுத்து உயிர்ப்பு உண்டாகிறது. இன்னும் சொல்லப்போனால் உயிர்ப்பு என்பதை காட்டிலும் சுனாமி போன்றும் அணுகுண்டு போன்றும் ஆகர்ஷண சக்தியும் உண்டு. அதை போன்றே பூ போன்றும் தென்றல் போன்றும் மென்மையும் உண்டு. சுனாமி சக்தியும் பூ சக்தியும் அந்த மனிதனின் உள்நோக்கத்தை பொறுத்தது. எண்ணமும் மனமும் பரிசுத்தமாகும் போது அதனுடைய செயலும் பயனும் மிக பரிபூரண பரிசுத்தமாய் புனிதமாய் வெளிவரும். ஆனால் அதற்குரிய காலம் மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் நமது அறிவால் போடும் கணக்கு காலத்தை அளந்து செல்லும். ஆனால் அந்த பரிசுத்த எண்ணத்தின் காலம் அந்த பரிசுத்த எண்ணத்திற்கு மட்டுமே தெரியும். நிகழ்வுறுதல் எண்ணங்களை உணர்ந்தவர்கள் அந்த எண்ணத்திற்குரிய காரணத்தையும் காலத்தையும் விளைவையும் துல்லியமாக கணக்கிட்டு விடுவார்கள். அதனால் உள்ளிருந்து தூண்டப்பட்ட நேர்மையான செயல்களை நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்வதற்கு மட்டுமே நமக்கு வாய்மொழி, மற்றபடி நமது அறிவையும் அவசரங்களையும் ஆணவத்தையும் வைத்துக்கொண்டு காலங்களை கணக்கிடுவது மிகப்பெரிய தவறாகவே முடியும். ஒன்றுமற்று, அதாவது முழுமை வெறுமையாக அப்சல்யூட் எம்டினஸ் ஆகவும் முழுமை மென்மையாகவும் கருவறையில் இருக்கும் நிலையில் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தானாகவே நிகழ்வுறுதல் நடந்து எழுகின்ற நினைப்பினால் சில செய்திகள் உச்சரிக்கப்படும் போது அவைகள் அனைத்தும் மேஜிக்கல் கோயின்சிடென்சியல் சிங்க்ரனாசிட்டியாக வெளிப்பட்டு செயலாகிவிடும். அப்போது அச்செயலுக்கும் நமது அறிவிற்கும் மரபணு திறனுக்கும் சம்பந்தமே இல்லாமலே உச்சரிக்கப்பட்டதாகவும் நடந்ததாகவும் உரைக்கப்படும். ஆனால் அதனுடைய மெய்ப்பொருள் என்பது பிரபஞ்ச எண்ணங்களும் பிரபஞ்ச சக்தியும் உள் நுழைந்து நடந்திருக்கின்றன என்பதை உணர வேண்டும். அங்கேதான் அனைத்து பிரபஞ்ச சக்தியை பகுத்து உணர முடியும். தலைப்பு: எண்ணம் ஒடுங்குதலும் ஆத்மா எழுதலும். எண்ணம் முழுவதுமாக ஒடுங்கி முழுமை மௌனமாகி கருவறையில் இருந்த நிலையில் பொறிகளினால் உள்வாங்கப்படும் அனைத்தும் பழுங்கிக் கல்லில் விழுந்த தண்ணீரைப் போல் ஒலி, ஓசை, ஊறு, நாற்றமாகிய அனைத்தும் இல்லாமல் போய்விடும். ஏகாந்தத்தில் பறப்பது போல் ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். இந்நிலையில் ஆத்மா உள்ளிருந்து எழுந்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி ஒன்றாகிவிடும். அந்நேரம் முழுவதும் உலகம் காலம் அனைத்தும் பறந்து பறந்து கொண்டிருப்பதைப் போல் உணரும் நிலை ஏற்படும். இதை உணர்ந்த சித்தர்கள் ஞான புலம்பல்களாக அனைத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இறைவனை புகழ்ந்து பாடும் அத்தனை கற்பனைகளும் அதன் பின்னரே ஏற்பட்டிருக்கும். சித்தர்களின் அத்தனை ஞான புலம்பல்களும் அந்த உணர்வின்பால் தான் ஏற்பட்டிருக்கும். நம் அறிவின்பால் பன்முகப்பட்ட விஞ்ஞானத்தாலும் பிரபஞ்சம் முழுவதையும் அறிந்துவிட முடியாது என்பதை உணரும்போதுதான் மனித அறிவும் விஞ்ஞானமும் பின்னால் தோன்றியது என்றும் அதற்கு ஆதிகாலத்திற்கு முன்னரே பிரபஞ்சம் தோன்றியது என்பதையும் உணர முடியும். விஞ்ஞான ரீதியாக டார்வின் கோட்பாடுகளின் மூலம் பார்த்தாலும் மனிதன் முதலில் தோன்றவில்லை. மனிதனுக்கு முன்னரே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும், பூமி, வானம், உயிரினங்கள், பஞ்சபூதங்கள் போன்ற அனைத்தும் தோன்றிவிட்டன. அப்படி பார்க்கும்போது மனிதன் தோன்றி
அதன் பின்னர்தான் ஏற்கனவே இருக்கும் இயற்கையில் உள்ளதை வைத்து அறிவியல் தோன்றியது, அறிவு தோன்றியது. இதனால் அறிவுதான் பெரிது என்று கூறும் அனைத்து நாத்திகமும் இயற்கையை எதிர்த்து கூறும் அனைத்தும் அழிந்துவிடும். இவ்விடத்திலே மனிதன் தன் அறிவினாலே ஒன்றை தீர்க்கமாக உணர்ந்திட முடியும்.